Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதாவது ஒரு வேர்டில் நிறைய இடத்துல ஏ சவுண்டு வருது சார். அப்போ அந்த ஏ சவுண்டு எங்கே சார் யூஸ் பண்ணணும்? ஒரு இடத்துல ஷார்ட் சவுண்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு இடத்துல லாங் சவுண்டுன்னு சொல்கிறீங்க. இது எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலை அம்சம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக என்ன பண்ண உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எந்த இடத்துலலாம் ஏ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 7 இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ஏ சவுண்டு யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸில் இல்லைங்களா? அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பேசிக் கிளாஸ் கொடுத்தோம்ல V + C + V ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்குங்களா? V + C + V அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அப்படின்னா என்ன சார்? வவல்ஸு கான்சனன்ட் வவல் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இல்லாட்டி என்னது V + V அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா? அதாவது வவல்ஸ் ப்ளஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ வவல் கான்சனன்ட் வவல் இல்லாட்டி வவல் ப்ளஸ் வவல் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு என்ன இருக்கும்? முன்னாடி இருக்க வவல் எப்போ இருக்குமா? லாங் சவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏங்கிறது வவல், அடுத்து ஒரு என்ன கொடுத்துருக்கேன்? ஹைஃபன் கொடுத்துருக்கேன், அடுத்து ஒய். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கும். இப்படி ஒரு 2 வவல் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க வவல் எப்படி இருக்குமா? லாங் சவுண்டில் இருக்கும். முன்னாடி இருக்க வவல் சவுண்ட் இருக்கும், லாங் சவுண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏ இருக்கு, இங்கே ஓ இருக்கு. முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். இங்கே பாருங்க ஏ இருக்குது, இங்கே இ இருக்குது. முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல வரும். புரியுதுங்களா? பாருங்க BABY இப்போ இருக்குதா? இப்போ ஏங்கிறது வவல், ஒய்ங்கிறது செமி வவல். ஒய்ங்கிறது செமி வவல். அப்படிங்கிற என்ன வரும் நமக்கு? ஏங்கிறது முன்னாடி லாங் சவுண்ட். அப்படின்னா வரும் பேபி அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? பேபி அப்படின்னு படிக்கணும். அப்போ ஏக்கு என்ன சவுண்ட் வரும்? ஏ சவுண்டு வரும். அடுத்து AGENT கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சார் என்ன இருக்குது? ஈங்கிறது வவலா, ஏங்கிறது வவலா? அப்போ 2 வவல் முன்னாடி இருக்க வவல லாங் சவுண்ட். அப்படின்னா வரும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ அப்படின்னு வரும். அப்போ ஏ ஜென்ட் அப்படின்னா வரும் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்கே ஓ இருக்குதா, இங்கே ஏ இருக்குது. தேவை வரப்பா இங்கே ஓ இருக்கு சார், இங்கே ஏ இருக்குது, இங்கே எனக்கு ஓ இருக்குது. இவா ATO மட்டும்ங்க. ATOல என்னங்க இங்கே ஏ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்போ ஒவ்வொரு முன்னாடி என்ன சவுண்டு? லாங் சவுண்ட். அப்படின்னா வரும் ஏ அப்படின்னு வரும். அப்படின்னா வரும் பொட்டேட்டோ. என்ன வரும்? பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து இது புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சரு இதே மாதிரி எந்த வேர்டுமா வரும் இல்லையா? ஏ வச்சு ஒரு கான்சனன்ட் வச்சு அதுக்கப்புறம் ஏ வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹாவ் அண்டர்ஸ்டுட்? ஓகே, அதே மாதிரி பாருங்க, இது ஒரு டைப்பா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது 2வது டைப்பு. AYல வரும். AY வந்தாலும் அதை எப்படி தான் நம்ம சொல்லணும்? ஏ அப்படின்னு சொன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, GAY வருது. GAY தான் சொல்லுவோம். ஜிக்கு இக்கு சவுண்டா, AYக்கு ஏ சவுண்டா. அப்போ இக்கு பிளஸ் என்னது? கே அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ கே. G + AY கேன்னு சொல்லணும். DAY என்ன சொல்லுவோம்? டே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி TRAY அப்படின்னு சொல்லணும், ட்ரே அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்து EA வரும். EA வந்தாங்கன்னா நமக்கு ஏ சவுண்ட் வரும். யா ஈஏ பார்க்கும்போது மட்டும் கிளியராக பார்த்துக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணும்? வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் என்ன பண்ண அப்படின்னா இ சவுண்டு வரும், ஏ சவுண்டு வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கினா நமக்கு ஏ சவுண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் GREAT இப்படி இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? கிரேட் அப்படின்னு எப்படி படிக்கணும்? கிரேட் அப்படின்னு படிக்கணும். STEAK இது பண்ணணும் ஸ்டேக் எப்படி படிக்கணும்? ஸ்டேக் அப்படின்னு படிக்கணும். PREAK அப்படின்னு பண்ணணும் பிரேக் அப்படின்னு எப்படி படிக்கணும்? பிரேக் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து AI வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஏ அப்படின்னு சொன்னோம். புரியுதுங்களா? AI வந்து என்ன சவுண்ட் வரும்? ஏ அப்படின்னு சவுண்ட் வரும். இப்போ RAIN அப்படிங்கிற படி சொல்லுவோம் ரெயின் அப்படின்னு எப்படி வரும்? ரைன் அப்படின்னு வரும். PAINT இப்படிங்கிற இந்த வேர்டு என்ன பண்ணும்? பெயிண்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? பெயிண்ட் அப்படின்னு படிக்கணும். PAIN இப்படிங்கிற இந்த வேர்டு அப்படின்னா பெயின் அப்படின்னு எப்படி படிக்கணும்? பெயின் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து EY அப்படின்னு வருது. EY வந்து என்ன வரும்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாருங்க THEY இது எப்படி சொல்றோம்? தே அப்படின்னு வரும். புரியுதுங்களா? THEY வேணும் தே. ஏன்னா TH இத்து சவுண்ட் தெரியும். EY என்ன சொல்றோம்? ஏ வித்து குட்டலே தே அப்படின்னு வரும். அதே மாதிரி HEY என்ன வரும்? ஹே ஒன்று எப்படி வரும்? ஹே ஒன்று வரும். GREY கிரே என்ன வரும்? கிரே ஒன்று வரும். PREY என்ன வரும்? ப்ரே ஒன்று எப்படி சார் வரும்? ப்ரே அப்படின்னு சொல்லி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ EYல வந்துச்சுனாலும் என்ன வரும்? நமக்கு ஏ சவுண்டு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து EIGH இப்படி வந்துச்சுன்னா இந்த சவுண்ட் என்ன சார் வரும்? இதுவும் ஏ அப்படின்னு சவுண்டு தான் வரும். புரியுதுங்களா? பாருங்க FREIGH என்ன வரும்? ஏ இது இட். அப்போ 8 அப்படின்னு வரும். அப்போ ஃப்ரைட் அப்படின்னு வரும். ஃப்ரைட் அப்படின்னு வரும். அடுத்து WEIGH தான் வரும். வே என்ன வரும்?
வே அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். புரியுதா? அடுத்து EIல வந்திருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ அப்படின்னு சொல்றதா வரும். புரியுதுங்களா? THEIR இப்படின்னு போட்டு வந்தா இது என்ன பண்ணுவோம், டேர் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும், டேர் அப்படின்னு படிக்கணும். VEIN அப்படின்னு வெயின் என்ன வரும், வெயின் அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏ இந்த ஸ்ட்ரக்சர் V+C+V ஸ்ட்ரக்சர் வந்தாலும் சரி, இல்லை AY ஸ்ட்ரக்சரில் முடிஞ்சாலும் சரி, இல்லை EAல முடிஞ்சாலும் சரி, இல்லை AIல வந்தாலும் சரி, EY அப்போ EIGH அப்புறம் EI இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். புரியுங்களா? சரி, சம் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். பண்ணாது HAY இதை எப்படி சார் படிக்கணும், ஹே அப்படின்னு படிக்கணும். LAY எப்படி படிக்கணும், லே அப்படின்னு படிக்கணும். MAY இதை படிக்கணும், மே அப்படின்னு படிக்கணும். NAY அப்படி என்ன பண்ணணும், நே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து PAY இதை படிக்கணும், பே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து RAY இதை எப்படி படிக்கணும், ரே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து SAY இதை படிக்கணும், சே அப்படின்னு படிக்கணும். WAY இதை படிக்கணும், வே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து PRAY அப்படிங்கிற இந்த வேர்டு அப்படின்னும் ப்ரே அப்படின்னு படிக்கணும். STAY அப்படி இந்த வேர்டு என்ன பண்ணணும், ஸ்டே அப்படின்னு படிக்கணும். அடுத்து SWAY இப்படி இந்த வேர்டு அப்படின்னும் ஸ்வே அப்படின்னு படிக்கணும். அடுத்து TRAY என்ன பண்ணணும், ட்ரே அப்படின்னு படிக்கணும். அடுத்து SPRAY அப்படின்னு ஸ்ப்ரே அப்படின்னு படிக்கணும். அடுத்து TECAY TK எப்படிக்கணும், DK அப்படின்னு படிக்கணும். DELAY டிலே என்னது, டிலே அப்படின்னு படிக்கணும். ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, இந்த இடத்துல எல்லாமே ஏஒய்ல முடிஞ்ச என்ன சவுண்ட் வருது, ஏ அப்படின்னு சவுண்ட் வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க EAல வருது HEAT அப்படின்னது ஹெட் அப்படின்னு வரும். என்ன வரும், ஹெட் அப்படின்னு வரும். EARN அப்படின்னு வரும், யான் அப்படின்னு வரும். என்ன வரும், யான் அப்படின்னு வரும். BEAR இதென்னா பியர்னு சொல்லுவாங்க, அது பியர்னு படிக்கணும்னு பேர், என்னது பேர் அப்படின்னு படிக்கணும். அடுத்து EAR இது படிக்கணும், யார் அப்படின்னு சொல்லி படிக்கணும். புரியுதா? அடுத்து AI முடிஞ்சா வரும் நமக்கு, ஏ அப்படிதான் வரும் இல்லையா? இப்போ பாரு PAIL என்னது, பேல் என்னது, பேல் அப்படின்னு படிக்கணும். FAIL எப்படின்னா ஃபேல், இந்த ஃபேல் அப்படின்னு படிக்கணும். CHAIN செயின் என்னது, செயின் அப்படின்னு வரும். FRAIL என்ன வரும், ஃபைல் என்னது, ஃபைல் அப்படின்னு வரும். SAILOR இது எப்படி படிக்கணும், சேலர் என்னது, சேலர் அப்படின்னு படிக்கணும். STAIR எப்படி படிக்கணும், ஸ்டார் சொல்லுவாங்க, ஸ்டார் அப்படிங்கிறது படிக்கணும். CERTAIN இந்த வேர்டு எப்படின்னா சர்டைன் என்ன படிக்கணும், சர்டைன் அப்படின்னு படிக்கணும். CONTAIN கண்டெயின் என்னது, கண்டெயின் அப்படின்னு வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னங்க இந்த ஏ கேட்கறதுல 7 சவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்ன அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.